கடவுளிடமிருந்தும் மைந்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் சிந்தையாடும் தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல்பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக ஜூலை மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே அவர்களுடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம்ம ஒருவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி ஒன்று வாசிக்கிட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 30வது வசனம் முடியும். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாக இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவரும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவருக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவரும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சார்ந்தவும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் முகத்தை உங்கள் ஏற்றுக் கொண்டீரிடத்தில் கற்றுக் கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உன் வார்த்தையும் அற்புதமே, உன் வார்த்தையும் அற்புதமே, நீருந்தி வாழ்வே இறைவா, நீருந்தி மகிழ்வே தேவா, நீருந்தி வாழ்வே இறைவா, நீருந்தி மகிழ்வே தேவா. அன்னை பரலோக கர்த்தாவே, நீங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜூலை மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் உங்களுடைய பரிசுத்த வீட்டிலே கடவுளுக்கு பரிசுத்த காலத்தோடு ஆராதித்து வைத்து கொண்டிருக்கிற நாங்கள் உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரை எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைவிடுவீராக. சுவாமி, உங்களுடைய வார்த்தையினால் ஆட்கொள்ளப்பட்ட மக்களாலே இந்த இடத்தை விட்டு கடத்தி சொல்லி உங்களுடைய பிள்ளைகளான எங்களுக்கு நீர் இறங்கு. சுவாமி, தாழ்த்தி உங்களுடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் இந்த நாமத்தில் தாழ்மையோடு பணியோடு சொல்லுகிறோம். எங்கள் சொல்லுங்கள் அன்பு குறைந்து என் நல்ல கர்த்தாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே,
குதிரை வண்டி வைத்திருந்த ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து குதிரை வண்டியை எடுத்துக்கொண்டு பட்டணத்தை நோக்கி போய்கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் போய்கொண்டிருந்த போது வழியிலே ஒரு மனிதர் பெரிய விறகு கட்டுகளோடு ஒரு பெரிய விறகு கட்டோடு சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டு போய்கொண்டே இருந்தார். அந்த இறக்கப்பட்ட குதிரை வண்டிக்காரர், நம்முடைய வண்டி உண்மையாகத்தானே போய்கொண்டிருக்கிறது, சரி இவரை ஏற்றி செல்லுவோம் அப்படி என்று சொல்லி வண்டியை நிறுத்தி ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். பரவாயில்ல, அந்த சுமையை சுமந்து வந்த மனுஷனும் ரொம்ப சந்தோஷமாக வண்டியிலே உட்கார்ந்து கொண்டார். 2 பேரும் பேசிக்கொண்டே போகிறார். குதிரை வண்டி அவர் நோக்கி பார்த்து செலுத்திக் கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் தூரம் போக போக பின்னாடி இருந்த இந்த வண்டியில ஏறின மனுஷனுடைய டியூன்ல கொஞ்சம் வித்தியாசம் வருகிறது. நன்றாக பேசிக் கொண்டிருந்த மனுஷன் ஒரு விதமான மூச்சு இறைச்சலோடு பேசிக் கொண்டிருக்கிறானே அப்படி என்று சொல்லி திரும்பி பார்த்தவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி என்று சொன்னார், அந்த விறகு கட்டையை அவர் இன்னமும் எதுவெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார், தன்னுடைய தலைமையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் வண்டியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வண்டிக்காரருக்கு கோபம் வந்தது. ஆனால் முட்டாளே, ஒன்று நான் நீ கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டு வருகிறாய் என்று அல்லவா நான் வண்டியில ஏற்றினேன், நீ ஏன் என் பாரம் இறக்காம தலைமையில வைத்துக் கொண்டிருக்கிறாய்? அதற்கு அவர் சொன்ன பிறகு, நீங்க என்னைத்தான் வண்டியில ஏற்றினீர்கள், என்னுடைய பாரத்துக்கு நீங்க எதுவுமே நீங்க சொல்லல, ஆகையினால்தான் என் தலைமை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு குதிரை வண்டிக்காரர் சொன்னார், எப்ப நீ வைத்திருந்தாலும் வண்டி வைத்திருந்தாலும் சுமக்க வேண்டியது இப்போ எதுதான்? வண்டிதான் சுமக்கணும். நீ ஏன் தேவையில்லாம உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கி விட்டாயே முட்டாளே அப்படி என்று சொன்னார். இன்றைக்கும் அந்த முட்டாள் யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, நீங்களும் நான் தான். கிறிஸ்தவம் என்ற ஒரு மாபெரும் வண்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்து கொண்டு நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், அந்த வண்டியினுடைய மேன்மையை உணராமல் நம்முடைய பாரங்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய அழுத்தங்களை யாரா சுமந்து கொண்டிருக்கிறோம்? நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வண்டியுடைய கிறிஸ்தவம் என்ற வண்டியுடைய மேன்மையை, மகத்துவத்தை உணராமல் நாம் சுமந்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட நமது தான் ஆண்டவர் இன்றைக்கு அழைத்து வருகின்றார். ஒருவேளை நாம் முட்டாள்களாக இருந்திருக்கக்கூடும். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய அழைப்பை புதுப்பித்து நம்மை மறுரூபப்படுத்த விரும்புகின்றார். ஆகவே 3 மிக முக்கியமான காரியங்களுக்கு நம்மை அழைக்கின்றார். அதான் இந்த 3 காரியங்களையும் இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதிகளுக்கு எடுத்து வைத்து இந்த நாளுக்கான இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய நான் ஆசிக்கின்றேன். முதலாவதாக 25 27 முடிய உள்ள வசனங்கள். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் அழைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருமணத்திற்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவரும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவரும் பிதாவை அறியான். கிறிஸ்து
இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த 3 வசனத்தின் ஊடாக நம்மை எதற்கு அழைக்கின்றார் என்று சொன்னால், ஒரு மன தாழ்மையான வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றார். மனத்தாழ்மை. அவருடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கடவுளை ஸ்தோத்தரிக்கின்றார். ஸ்தோத்தரித்து சொல்லுகிறார், இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கு மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துவதையால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். கல்விமான்கள் ஞானிகள் நம்ம ஒரு புறம் இருக்கட்டும். ஆண்டவர் பரலோகத்தின் ரகசியங்களை, தெய்வீக காரியங்களை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? பாலகருக்கு, குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். யார் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார்? குழந்தைகள் இன்னொசென்ட், அறியாதவர்கள், எல்லாம் தெரியாதவர்கள். அதே போல எதற்கெடுத்தாலும், எந்த காரியத்திற்கு எடுத்தாலும் பெற்றோரை சார்ந்திருக்கின்ற பிள்ளை, அதற்கு ஆணவம் இருக்காது, அதற்கு அகந்தை இருக்காது. தாழ்மையின் உருவமே குழந்தைதான். அப்ப அவருடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார் என்று சொன்னால், மன தாழ்மையான வாழ்வுக்கு அழைக்கிறார். கடவுளை உண்மையாக, கடவுளை நம்முடைய வாழ்க்கையிலே தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ருசிக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அடிப்படை தேவை என்னவென்று சொன்னால் மன தாழ்மை. இதுதான் வந்த கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் மிக அழகாக சொல்கிறார். நாம் மனத்தாழ்மையில் சிறந்தவர்களாக இருக்கின்ற போது மகான்களுக்கு மிக நெருக்கமாக நாம் வந்து விடுகிறோம் அப்படி என்று சொல்கிறார். நாம் மனத்தாழ்மையில் சிறந்தவர்களாக இருக்கும் பொழுது மகான்களுக்கு நெருக்கமாக வந்து விடுகிறோம். எப்படி ஒரு கவிஞர் அனுபவிச்சு உணர்ந்து எழுதியிருக்கிறார் பாருங்க. அப்போ மகான்களுக்கு முன்பாக, மகான்களிடத்தில், அதை தாண்டி கடவுளிடத்திலே நம்மை நெருங்கி வர செய்வது எதுதான்? மனத்தாழ்மை. நம்முடைய அறிவு அல்ல, நமக்கு இருக்கிற இந்த ஞானம் அல்ல, மனத்தாழ்மை என்ற மாபெரும் உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இன்றைக்கு வாசித்து கேட்டு பழைய பாட்டிலே சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு பிறகு போகின்ற மேசியா எப்படி இருப்பார் என்பதை வெளிப்படுத்துகிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம். சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும். நன்றாய் கவனியுங்கள். எப்படி அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும், எப்படி தாழ்மை உள்ளவரும். அதான் இன்றைக்குரிய பகுதியை பாருங்கள். 29வது வசனத்திலே பாருங்கள் எப்படி சொல்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்களே, நம்முடைய ஞானத்தை கொண்டோ, நம்முடைய அறிவை கொண்டோ, நம்முடைய சுயபலத்தை கொண்டோ, நம்முடைய செல்வத்தை கொண்டோ, நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற அந்தஸ்தை கொண்டோ கடவுளிடத்திலே நாம் நெருங்க முடியாது. கடவுளிடத்தில் நாம் எதன் மூலம் நெருங்க முடியும் என்று சொன்னால் மனத்தாழ்மை.
நம்முடைய அகந்தை, நம்முடைய ஆணவத்தை, நம்முடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தாழ்மையோடு நாம் நடக்கின்ற போது கடவுளை நெருங்கி சேரும். அதான் வேதம் சொல்கிறது, யாருக்கு மனத்தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதான் 25 27 உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். அமெரிக்க தேசத்தில் இதே போல ஒரு சண்டே மார்னிங் காலையில ஒரு அம்மா ஆலயத்தை துடைத்துக் கொண்டு பெஞ்சுகள் எல்லாம் துடைத்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த காரணங்களை திறந்த ஆலயத்தில் ஒரு வசதி படைத்த ஒரு மனிதர் இருக்கிறார். இந்த ஆலயத்தை பெஞ்சுகள் எல்லாம் துடைத்து ஆலயத்தை கிளீன் பண்ணி கொண்டிருந்த அந்த பெண்மணி மேல் மனஸ்தாபப்பட்டு மனம் இறங்கி தன்னுடைய பர்சத்திலிருந்து காசை எடுத்துக் கொடுக்கிறார். அந்த பெண்மணி என்ன செய்கிறார் என்று சொன்னால், வாங்கின காசை வாங்கி கொண்டு போய் அப்படியே காணிக்கை குட்டிகளை போட்டி விட்டார். இது இவருக்கு ஒரு விதத்தில் அவரை ஒரு இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டார். ஏன்னா நம்ம அம்மா மேல இறக்கப்பட்டு கொடுத்தா, நான் இறக்கப்பட்டு கொடுத்தா காணிக்கை பையன் போடுவேன் அப்படின்னு கொடுத்தார். இன்னும் சில நேரங்கள் பார்க்கும்போது எல்லாம் துடைத்து முடித்த உடனே ஒரு BMW கார் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறார். ஆலயத்திற்கு முன்பாக இருக்கின்ற போது அவர் ஓய்வு கைக்கு திறக்கிறார். இந்த அம்மா காருக்குள்ள ஏற முற்படுகிறார். இதை பார்த்து வியந்து நின்ற அந்த பணக்கார மனுஷன் ஓடி இந்த அம்மா இடத்துல பேசணும். நீங்க யார்? கொஞ்சம் நான் பார்க்கும் போது நீங்கள் ஆலயத்தினுடைய இருக்கைகளை துடைத்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய பரிதாபப்பட்டு நான் காசை கொண்டு உண்டியப்பட்டீர்கள். இப்போது ஆலயத்திற்கு வெளியே வந்து பார்க்கின்ற போது நீங்கள் பிஎம்டபிள்யூ கார்ல ஏறக்கூடிய டிரைவர் ஓடிவிட்டு கதவை திறந்து காரில் ஏற்படுகிறார். நீங்க யார் அப்படி என்று சொன்னபோது அவர் சொன்ன அந்த அம்மா சொல்லிச்சான், நான் இந்த மகாணத்தினுடைய அதிகாரி தான். இந்த மகாணத்தினுடைய அதிகாரி தான். நான் இந்த ஆலயத்திலே இந்த இடத்திலே இருக்கும் மட்டும் இந்த ஆலயத்தை நான் தான் தொடங்குவேன் என்று சிறப்பு அனுமதி வாங்கி நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அந்த அம்மாவுக்கு தெரியும், என்னுடைய அந்தஸ்து, நான் இருக்கிற நிலை என்னை கடவுளிடத்திலே குறுக்கிட்டு சேர்க்காது. இந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி இதை நான் மகிமைக்கென்று வாழ முற்படுகிறேனோ அதுதான் என்னை கடவுளிடத்திலே நெருங்கி சேர உதவும் என்பதை அந்த பெண்மணி நன்றாக அறிந்திருந்தாள். அந்த மனத்தாழ்மையோடு வாருங்கள், அப்படி என்று கடவுள் மீண்டும் இந்த நாளில் நமக்கு வாய்ப்பு தந்து அழைக்கின்றார். இரண்டாவதாக கடவுள் இன்னொரு காரியத்திற்கு அழைக்கின்றார். என்னவென்று சொன்னால் 28ஆம் வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார் என்று சொன்னால் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கிறார். இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கிறார். The invitation of rest. இன்றைக்கு மனிதனுக்கு ஓய்வுக்காகத்தான் கொண்டிருக்கிறோம். முற்படுகிறார். பலவிதமான பாரங்களை சுமந்து அதை இறக்கி வைக்க முடியாமல் எங்கே இறக்கி வைப்பது என்பதற்காக மனிதன் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறான். ஒரு விதத்திலே பாவ உணர்வு, முதலாவது பாவ உணர்வு. பாவ உணர்வை எங்கே இறக்கி வைப்பது என்பதை தெரியாமலேயே மனிதன் இன்றைக்கு ஓடி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே
அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள். நம்முடைய மக்களை பார்க்கிறோம். புனித இடங்களுக்கெல்லாம் யாத்திரை செல்லுகிறார்கள். புனித நீர்களிலே நீராடி மகிழ்கிறார்கள். அதனுடைய பிரதான நோக்கம் எப்படியாவது பாரத்தை என்ன செய்து வைக்கணும்? இறக்கி வைக்கணும். பொறுத்தனைகளோடும் தீர்மானங்களோடும் போய் வருகிறார்கள். ஆனால் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார்? எப்ப இளைப்பார்கள் நான் தருதி எங்கே அழைந்து கொண்டிருக்கிறாய்? எங்கே நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உனக்கு இளைப்பாறுதல் தருவதற்கு நான் இருக்கிறேன். அதான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள். அப்போ இந்த சுமையை இறக்கி வைப்பதற்கு வழி தெரியாதவராய் மனிதன் இன்றைக்கு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பாவ உணர்வு மனிதனை எந்த அளவுக்கு அழுத்துகிறது என்பதற்கு இந்த நாளுக்குரிய நிறுவ பகுதி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதிலே பவுலடிகளார் சொல்லுகிறார். ரோமர் 7வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது, ஆதலால் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இன்றைக்கு மக்களுக்கு கேட்ட சொல்லுவாங்க, திருமணம் தான் நினைக்கிறேன், குடியார பார்த்து சொன்ன மாறணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது, நிறுத்த முடிய மாட்டேங்குது. நான் எப்படியாவது என் குடியை நான் நிறுத்த முற்படுகிறேன், ஆனா முடிய மாட்டேங்குது. அதே போல நன்மை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், ஆனா என்ன முடிய மாட்டேங்குது. எதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன்? தீமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆகாத காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப அதற்கு காரணத்தை சொல்லுகிறார். என்ன காரணம்? எனக்குள்ளே இருக்கிற பாவம். அப்போ பாவம் பயங்கரமானது. அதை நான் சுமந்து பவுல் அங்கலாய்க்கிறார். கடைசியிலே பாருங்கள், 24வது வசனத்தில் சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் தான் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுவிப்பார்? மனுஷன் அங்கலாய்க்கிறார். இன்றைக்கு அதுதான் நிலைமை. இந்த பாவ தன்மையை நிமித்தம் மனுஷன் இன்றைக்கு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறான். சுமக்க முடியாமல் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் தருகின்ற இளைப்பாறுதல் இந்த உலகத்திற்குரியது மட்டுமல்ல, இந்த உலகத்தோடு முடிவதில்லை. மரணத்துக்கும் அப்பால் இந்த இளைப்பாறுதல், இந்த ஓய்வு, இந்த மனநிம்மதி, மன சமாதானம் உங்களுக்கு உண்டு என்பதை அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உணர்த்துகிறார். இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு கூட நேரத்தில் பாவ காரியங்கள் நம்மை அழுத்திக் கொண்டே இருக்கலாம், நம்மை குத்திக் கொண்டே இருக்கலாம், நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஒரு அற்புதமான வாய்ப்பை தருகிறார். வா, உனக்காக நான் என் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், உனக்காக என் ரத்தத்தை சரீரத்தை நான் திட்டமிட்டிருக்கிறேன். விசுவாசத்தோடு அது புசித்து, விசுவாசத்தோடு நீ அதிலே பாடப்படு, உனக்கு நிச்சயமான இடம் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பாவ உணர்வுகளோடு மனுஷன் இன்றைக்கு பலவிதமான உலகத்தின் அழுத்தங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறார். பொருள்
பொருளாதார பாரம், பொருளாதார சிக்கல்கள் நிறைந்த பாரம், தனிமை என்ற பாரம், திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை பாக்கியமில்லையே என்ற பாரம், வியாதி என்ற பாரம், கடன் தொல்லை என்ற பாரம், இவைகளையும் மனிதன் இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கிறான். அப்ப ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? நான் என்ன தருவேன்? இளைப்பாறு தருவேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்து மூன்றாவதாக ஒரு அழைப்பு இருக்கின்றார். என்னவென்று சொன்னார்? 29வது வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். முகத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். முகத்தை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் நினைக்கிறார். முகம் என்று சொன்னால் தெரியும். மாடுகள் இன்றைக்கு கிராமப்புறங்களிலே அதுதான், மாடுகள் அதிகமாக வைத்திருக்கிறோம், மாட்டு வண்டிகளை வைத்திருப்பார்கள். அன்றைக்கு பயணத்திற்கு அதைத்தான் பயன்படுத்தினார்கள். ரெண்டு மாடுகளை இணைக்கின்ற சட்டம் தான் முகம். ரெண்டு மாடுகளை இணைக்கின்ற ஒரு சிறந்த ஒரு சட்டம் தான் முகம். ஆண்டவர் அழைக்கிறார், முகத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அழைக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவரோடு கூட இணைந்து பயணிக்க அழைக்கின்றார். அதுபோல் கேரண்டி தருகிறார். என்னவென்று சொன்னால் அந்த முகம் எப்படி சொல்கிறது? சொல்லுகிறார் 30வது வசனத்திலே, என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அப்போ நீங்க அந்த முகத்தை பற்றி எனக்கு இணையாக இன்னொரு செயலில் அந்த முகம் உங்களுக்கு பூட்டப்படுகின்ற போது நீங்கள் அதன் பாவத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். அது மெதுவாயும் என் சுமை எப்படி இருக்கிறது? லகுவாயும். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவை தலைவராக, நாயகராக, தலைவராக ஏற்று அவரோடு இணைந்து பயணிக்க வேண்டும். அவரோடு இணைந்து பயணிக்கின்ற போது நாம் அந்த பாரங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் யார் சுமக்கிறார்? அவரே சுமக்கிறார். இதுக்கு எதுக்கு ஒப்பிடலாம் என்று சொன்னால், இன்ஜினோடு போட்டு பூட்டப்பட்ட கம்பார்ட்மெண்ட்ஸ் போட்டது. இன்ஜினை பாருங்க, கம்பார்ட்மெண்ட்ஸ்ல எந்த இன்ஜின் இருக்காது, எந்த விதமான மோட்டாரும் இருக்காது. அது எதைத்தான் முற்றிலுமாய் சார்ந்து இருக்கிறது? எதைத்தான் முற்றிலுமாய் சார்ந்து இருக்கிறது? இன்ஜினை சார்ந்து இருக்கிறது. இன்ஜின் நகரும் போது அதுவும் நகர்கிறது. அதில் இருக்கிற பயணிகளையும் இழுத்துக்கொண்டே போகிறது. அதே போலதான் இயேசு என்ற இன்ஜினோடு நாம் இணைக்கப்படுகின்ற போது, நம்மோடு இணைந்திருக்கின்ற பாரங்கள் எல்லாவற்றையும் யார் சுமக்கிறார்? யார் எடுத்துக் கொண்டு போகிறார்? கிறிஸ்துவே முன்னோக்கி நம்மை கொண்டு போகிறார். இதை நாம் உணர்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, 2026வது ஆண்டு ஜூலை மாதத்தில் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். இனி நம்முடைய பாரங்களை நாம் சுமக்காதபடிக்கு மனத்தாழ்மையோடு அவரிடத்தில் நெருங்கி வருவோம். அதாவது இளைப்பாறுதலுக்காக அழைக்கின்ற இயேசுவிடத்திலே வந்து நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்போம். அவரோடு முகத்தோடு நாம் இணைக்கப்படுவோம் என்று சொன்னால், இந்த வண்டியோடு கிறிஸ்து என்ற நாம் இணைக்கப்பட்டதன் மூலமாக இணைக்கப்படுவோம் என்று சொன்னார், நிச்சயமாய் நம்முடைய வாழ்வு ஒரு சிறந்த வாழ்வாக, அர்த்தமுள்ள வாழ்வாக அமையும். இந்த உலகத்திலே கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் ருசிக்க முடியும். கிறிஸ்துவை அதிகமாக அனுபவிக்க முடியும். நம்முடைய வாழ்வும் செழிப்பு நிறைந்த வாழ்வாக அமையும். ஆகவே ஆண்டவருக்கு நம்மை ஒப்படைப்போம். மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொண்டு
நம்முடைய பாதங்களை அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து முகத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அவரை பின்தொடர்வோம். இந்த நம்முடைய வாழ்வு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சுமங்களையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.